என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, புறக்கா தலையா, பரங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேர கிழக்கு தலையா, பேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது இப்படிதான் எட்டி ஒதுக்கணும். சொல்லி வைப்பா. குடிப்பா. சரி சீக்கிரம் ஏறா. ஏறா, ஏறி உட்கார்றா. போங்கண்ணா. ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்னு வந்து இல்லையா? சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்செடி தலையில எடுத்துக்க, பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வசந்தர் இல்லையா? நீங்க கூட ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ப்ராஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துடலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுங்க? அண்ணா விடுங்கண்ணே, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. கவுண்டர் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1 கிலோ உள்ள வரல. என்ன கரெக்டா? வரவன் பரவாயில்ல, 5-10 மணி சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு சோறு. ஓ அப்படி ஒண்ணு. எத்தனை கேட்டுங்க? ஓட்டுக்கு என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. முதல்ல எனக்கு வராம போச்சு. இதுல 60 ரூபாய் இருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன ஆவன? 2 டிக்கெட் கூட மிச்சத்துக்கு 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க 2 பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களைத்தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்ட தலையா போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி மாத்தா இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா? சோரி சரக்கு மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா போடா. பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாதா? எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பாக்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி, என்ன சொல்லாமா? கேட்டு திறந்து விடுடா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டிங்க. அது இல்லைங்க, டெலிபோன் கேட்டேன். ஐயோ அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க.
பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டுங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கல்ல தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு. இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போடா உள்ள. பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா? நான் சொல்ல சொரி நாயின்னு. அங்க நின்னுதான் புடரையை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு. அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டுறாரா? கட்டணும். ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు వాళ్ళు ఇంకా రారు. నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. ఎల్లమ్మ உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ థియేటర్ ఓనర్ గారా? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా. ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா? இதான் 2 கம்பி, இதான் 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன்னை தொடுவேன், எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு? அப்படித்தான். கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் ஆண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும் பாப்போம். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ 2. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு, அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ. டேய் இங்க வா. என்னண்ணே? என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.